கடனையும் நெருப்பையும் மிச்சம் வைக்கக்கூடாது. நம்ம வாழும்போதே தீர்த்திடணும். அதாவது மென்மினி பூச்சிகள் இருக்கும். அது கார்த்திகை மாதத்துல அந்த புளிய மரத்தில் மினுக்கு மினுக்குன்ட்டு மினுக்கிட்டு இருக்கும். அதை ஒரு ஊர்க்குருவி என்ன செய்யும், டெய்லி ஒரு பூச்சை எடுத்து கொண்டு தான் கூட்டில் வைக்கும். தான் குஞ்சுகளுக்கு வெளிச்சமாக இருக்கட்டுமே, நைட் லேம்ப் மாதிரி கொண்டு வச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் நைட்டு இப்படி போகும்போது ஒரு நெருப்பு துண்டு கீழே கிடந்தது. எவனோ பீடியை பற்ற வச்சுட்டு கீழே போட்டான் போல இருக்கு. டக்குன்னு மின்மினி பூச்சியோட நல்லா பவராக இருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பீடி துண்டு நெருப்பை கொண்டு கூட்டில் வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் காற்று அடிச்சு அந்த கூடு பற்றி குருவி குஞ்சும் இறந்துட்டு அந்த குருவியும் இறந்துட்டு. நெருப்பு கொஞ்சோண்டு தான் இருக்குது, இது என்ன செய்ய போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு புடவையில் ஒரு துளி நெருப்பு இருக்குதுன்னு வச்சுங்க, அவ்வளோ பெரிய புடவையில் ஒரு துளி தான் என்ன செய்ய போகுதுன்னு நினைச்சா அந்த புடவை எரிஞ்சு போகிறோம். அதே போல் கடனையும் மிச்சம் வைக்கக்கூடாது. அது கர்ம வினை. நம்ம இறந்துட்டா கூட அடுத்த ஜென்மத்தில் அந்த கடன் தொந்தரவு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்.